ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊனணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாளமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய ஒரு தொடர்ச்சியை தான் பல அரசியல் விமர்சனம் இந்த பார்வை முன் வச்சிருக்காங்க. அது என்ன பார்வை அப்படின்னா, இப்போ திமுக அதிமுக போன்ற பெரிய, அதாவது கலைஞர் ஜெயலலிதா போன்ற அந்த ஆளுமைகளுக்கு பிறகு கூட அவங்களால இங்கே அரசியல் செய்ய முடியல. அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கட்சி அங்கே வளர செய்ய முடியல. ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை நம்ம கட்சிக்கு கொண்டு வரது மூலமாக, இல்லை அவங்கள ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க வைக்கிறது மூலமாக தங்களோட அரசியலை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானை முன்னெடுத்தாங்க. அதோட முயற்சி தான் கமலோட அரசியல், பிறகு ரஜினிகாந்தோட அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த வரிசையில் விஜயும் அதே அரசியல் அப்படின்றத முன் வைக்கிறாங்க. ஒரு விஷயம், இப்போ இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை பாஜக மேற்கொண்டுட்டே இருக்கிறது உண்மையாங்கிற எனக்கு தெரியல. அதை பற்றி நீங்கள் விளக்குங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒரு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா ஏன் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது பாஜக பி டீம் சி டீம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களும் நம்மளோட கட்சி வளர்ச்சி தான் உதவி செய்ய போகிறாங்க, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பெரியார் எதிர்ப்பு அரசியல் அவங்கள பேச வைக்கிறது மூலமாக அந்த நபர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு முயற்சி செய்கிறாங்க. ஏன் இவ்வளோ விஷயங்கள் பாஜக திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க? இவ்வளோ விஷயங்களுக்கு முன்னாடி பாஜக தான் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக கால் ஊன்றுவதற்காக பல வேலைகளை செய்வாங்க. அவர்களுடைய கூட்டணியில் இருக்க கட்சியவே தனியாக நிற்க வைப்பாங்க. அவர்கள் பிஜேபி எதிர்த்து பேசுவாங்க, பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நம்ம பீகாரில் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இவருடைய பையன், நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வானை 2013 நம்ம சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிராக் பாஸ்வான் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ அங்கே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை இது பண்ணுறதுக்காக என்னென்னா, பாஜகவுக்கு அந்த வாக்கு விழுகாது. அப்போ அவர் தனியாக நிற்க வைக்கிறாங்க. தனியாக நிற்க வச்சு ஒரு 4% ஓட்டு வாங்குறாரு. அதுக்கு பிறகு அந்த வாக்கு யாருக்குமே அதுக்கு பயன்படாமல் போயிடுச்சு. அது ஒரு ஸ்பாயிலராக யூஸ் பண்ணுறாங்க. ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி, ஒய்சி, அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சிராக் பாஸ்வான்லாம் அந்த பீகார் தேர்தலில் பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த வாக்கு வங்கிகள் நேரடியாக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் ஒரு இடத்துல போயிடக்கூடாதுங்கிறதுல இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவர் எம்பியாக இருக்கிறாரு, மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஜெயலலிதாங்கிற ஒரு பிம்பம் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதிமுக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள, ஒரு சாஃப்டான ஒரு ஒரு நபர் உள்ள ஒரு கட்சியை அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ணா ஒன்றே குலன் ஒருவனே தேவன் சொன்னால் கூட அந்த பாயிண்ட்டை பெருசாக அதிமுக கோட் பண்ணாமல் அவங்க ஒரு முழுக்க ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சியாகவே அதை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அப்போ கரெக்டாக நாங்கள் அதை டார்கெட் பண்ணால் நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு அவங்கள கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அது முடியல. அதுக்கு பிறகு மறைஞ்ச பிறகு என்ன ஆகுது, சசிகலா அதில் கையில் எடுக்கிறாங்க. சசிகலா கையில் எடுத்து அவங்க பதவியேற்பு விழாவுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு வேகமாக திருப்பி சொல்லப்பட்டு 4.5 வருஷம் உள்ளே போனாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களே பக்கபலமாக இருந்து உட்கார வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் நம்ம ஓபிஎஸ் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவங்க 2 பேருக்கு அப்போ இவர்கள் பின்னாடி இருந்து தான் அந்த ஆட்சியை ரன் பண்ணிட்டு போனாங்க. அப்போ முழுவதுமாக அதிமுகவை தன் பக்கம் எடுக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. 2021 தேர்தலில் கூட்டணி போட்டாங்க. அது பெருசாக வெற்றி பெற முடியல. இப்போ 2024 ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. 2024 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர் வாக்கு, தலித் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு வாக்கு கூட இங்கே விழுகாது. அப்போ நம்ம பாஜக கூட நீங்கள் நின்று போட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது, நீங்கள் தனியாக நில்லுங்க, நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எத்தனை எப்படி வருதோ நம்ம அடுத்த அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் அவங்க தனியாக நிப்பாட்டினாங்க. தனியாக நிப்பாட்டினா 2 பேருமே ஜெயிக்க முடியல. பெருசாக 2 பேருக்குமே வெற்றி வர முடியல. சரி வேணாம், அந்த ப்ரொபோசலை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி 2021 மாதிரி ஜாயின் பண்ணி நிற்கலாங்கிற மாதிரி இப்போ நிற்கிறாங்க. அப்போ இப்போ ஒன்றா நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதிமுக, பாஜக, பாமக இந்த கூட்டணி 2021 கூட்டணி தான் 26 வரப்போகுது. அது கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அது 26 தேர்தலில் இதே 2021 கூட்டணி இங்கே வரப்போகுது. அது விஜய் தனியாக தான் நிற்பார். விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே தான் தனியாக தான் நிற்பார். அப்போ இந்த வாக்குகள் என்ன ஆச்சுன்னா, இப்போ இஸ்லாமியர் வாக்கு, தலித் வாக்குகள், தமிழ்நாட்டில் கூடிய நடுநிலையானவர்கள் வாக்குகள், இந்த மாதிரி பெரியார் அம்பேத்கர் பற்றி பேசக்கூடிய வாக்குகள் எதுவுமே இருக்காது. அப்போ இதை பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஒட்டுமொத்த எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இடத்துல போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு தான் ஆப்ஷன் வைக்கிறாங்க. தமிழ் தேசியங்கிற பேரில் சீமான், இந்த 18 20 22 வயசு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வாக்குகளுக்கு விஜய், இது எதுவுமே அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பிளானை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே அவங்க டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி இவங்க பேசுவாங்க. பிஜேபி எதிர்த்தா தான் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுங்கிறது தெரியும். இப்போ விஜயும் பிஜேபி எதிர்க்கிறாரு, சீமானும் எதிர்க்கிறாரு, சாஃப்டாக எதிர்ப்பாங்க, அவ்வளோதான். வித்தியாசம்ங்கிறது ஆனால் அவங்களோட எதிர்ப்புங்கிற எக்ஸ்போஸ் ஆகுது சார் ஒரு கட்டத்தில். இப்போ எப்படின்னா, பாஜக தங்களோட அரசியல் டைரெக்டாக செய்கிறதுக்காக பாஜக கட்சின்னு அஃபிஷியலாக இருக்குது.
அன்அஃபிஷியல்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பி டீம் சி டீம்ன்ற மாதிரி பலரும் வந்து இங்கே விஜயை பார்க்குறாங்க, சீமான் பார்க்குறாங்க, போன்றலாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களாம் வந்து பி டீமாக சி டீமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாடு மூலமாகவே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ அது ஃபெயிலியர் தானே, அது அதாவது சக்ஸஸ் ஆகணும். பாஜக போகிற கணக்கு அதுக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. எப்படி வந்து சக்ஸஸ் என்னென்ன வழியில் அவங்க பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவை ஆளணுங்கிறது 50 வருஷ கனவு அவங்க, அதுக்கு பிறகு 40 வருஷத்துல அவங்க அதை முடிச்சாங்க. அதாவது தமிழ்நாட்டை ஆளணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. எந்த இதை கொண்டு வந்தாலும் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. திடீர்னு மண்டையில் கொண்டே மர வந்து ஆளுன்ற மாதிரி எந்தெந்த கெட்டப்பில் வந்தாலும் கப்புன்னு பிடிச்சிடறாங்க தமிழ்நாட்டில். அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பெரியார் போட்டு வச்சிருக்கு அந்த சமூக நீதி கொள்கை, அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது வந்து அரசியல் கட்சிகளுமே இங்கே வந்து தலைவர்கள் வந்து வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு கட்சியில் 6 மாதம் இருப்பாங்க, இன்னொரு கட்சியில் 6 மாதம் இருப்பாங்க, பல்ட்டி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இவர்கள் யாரும் போக முடியல, ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துருவாங்கன்னு கட்சி தலைவர்களே பயப்படுறாங்க. இப்போ திமுக அதிமுக திமுக இந்த ஷிஃப்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து விசிக மற்ற கட்சிகளுக்கு பாமக போகிற நபர்களும் இருக்காங்கல்ல, அது இல்லை ரொம்ப ரேர் கிடையாது, ரொம்ப ரேர். முக்கிய தலைவர்கள் யார்? இப்போ இன்னைக்கு திமுகவில் வந்து அதிமுகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ் பெரிய போயிட்டார். ஓபிஎஸ் ஏது காங்கிரஸ் திமுக போய் சேர்ந்தாரா? இல்லை, ரைட், ஓகே சார். இப்போ திமுகவில் இன்னைக்கு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட வந்து 6-8 அமைச்சர்கள், முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே அதிமுக தான் வந்தவங்க தானே. இந்த ஷிஃப்டிங்ஸ் வந்து இருந்துட்டே இருந்தானே. அது பெரிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் 1-2 பேர் வருவாங்க, பெரிய மாற்றங்கள் நடக்காது தமிழ்நாட்டில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு விசிகா இருக்கு, 2019 திமுக கூட்டணியில் இருக்கு. விசிகா 2024 பாஜக கூட்டணி போச்சு. அங்கே வட இந்தியாவில் நடக்கும், வட இந்தியாவில் அதெல்லாம் நடக்கும். கட்சி ஜெயிச்சு 6 மாதத்துல அங்கே மாறுவாங்க. ஓகே, அது தமிழ்நாட்டில் நடக்காது. இப்போ எந்தெந்த வழியில் முயற்சி பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டில் கப்ப பிடிச்சிடறாங்க. இங்கே அரசியல் புரிதல் உள்ள மாநிலமாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கடைக்கோடி கிராமத்துக்கு போங்க, டீ கடையில் உட்காந்துருப்பார் வயசான ஒரு பெரிய ஒரு தாத்தா உட்காந்துருப்பார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உலக அரசியல் சொல்லுவார். இப்போ அடுத்த 20ஆம் வந்து இவர் பதவி ஏற்க போகிறாரு, ட்ரம்ப் பதவி ஏற்க போகிறாரு, இப்போ இதுக்கு என்ன பிரச்சனைன்னு உலக அரசியலை வந்து ஒரு முச்சகந்தில் உட்காந்து பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்கே அரசியல் ரொம்ப பக்குவமாக பண்ணணும், ஏமாத்து வேலையெல்லாம் இங்கே பண்ண முடியாது. அப்போ பிரித்தாளும் சூழ்ச்சியில் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது, மொழியை வச்சு அரசியல் பண்ண முடியாது, மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாது. வளர்ச்சி திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அவங்க பல விதமான முயற்சிகள் எடுத்து பார்க்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு ஃபெயிலியர். சார், இப்போ இதே இடத்துல தான் வந்து இப்போ நம்ம பேசியிருக்க இதே காலகட்டத்தில் இதே வளர்ச்சி நிறைஞ்ச தமிழ்நாட்டில் தான் பாஜகவுக்கு இன்றைக்கி 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து திமுக கூட்டணியில் 4 எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து பாஜக கூட்டணி நாடாளுமன்றத்தில் எம்பிக்களும் உருவாயிருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, இதில் உருவாயிருக்காங்க, தருமபுரியில் உருவாயிருக்காங்க. இந்த மாதிரியான பல பகுதியில் இருக்காங்க. அது இல்லைன்னு மறுத்துற முடியல. பாஜகவுக்கு மக்கள் வந்து வாக்கே அளிச்சிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து மறுத்துற முடியதில்லை. தனியாக 2014 அவங்க ஒரு கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணியில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஜெயிச்சாங்க கன்னியாகுமரியில். அதற்கு பிறகு இப்போ தனியாக நின்னாங்கல்ல. இப்போ 2024 எடுத்துங்க, 40 தொகுதிகளில் 39+40 தொகுதியிலும் ஒரு சின்ன சின்ன ஜாதி தலைவர்கள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியை போட்டு நின்னாங்கல்ல, என்ன ஜெயிச்சாங்க? பழைய 2ஆம் கட்ட தலைவர்கள் டெபாசிட் போச்சா இல்லையா? திருவள்ளூர் டெபாசிட் போச்சு, பல தொகுதிகளை சொல்லலாம் டெபாசிட் போச்சு. அப்போ நீங்கள் அதை எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன 24 பெரிய அளவில் வாஷ் அவுட் ஆனாங்க. அதுக்கு காரணம் வந்து அதிமுக கூட்டணியில் இல்லைங்கிறது எப்படி வளர்ந்துருக்கு? இல்லை நான் சொல்ல வரேன். இப்போ அதாவது அதிமுகவில் பாஜகவுடையோ அதாவது அதிமுக திமுக ஏதோ ஒரு திராவிட கட்சியோட பாஜக கூட்டணி வைக்கும்போது நிச்சயமாக வந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு ஷீட்ஸ் கன்வெர்ட் ஆகுது, வெற்றி பெறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அலைன்ஸ் அப்படி ஃபார்ம் ஆகும்போது அப்போ வந்து மக்கள் வந்து வளர்ச்சியெல்லாம் பார்க்கறது இல்லையா? அதாவது நீங்கள் சொல்ல மாதிரி பாஜகனா ஒரு மதவாத சக்தி அப்படின்னு பார்க்குற மக்கள் திமுக அதிமுக அவங்க கூட்டணி வைக்கும்போது இப்போ இவங்க மதவாத சக்தி கிடையாதுப்பா, இவங்களுக்கு வளர்ச்சிக்கு சம்மந்தம் இல்லைப்பா, இவங்களுக்கு வாக்களிக்கலாம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மக்கள் எப்படி வராங்க? இல்லை, அதை எப்படி நீங்கள் போய் இப்போ நடந்த முன்னாள் இதுக்கு கூட நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக நின்றுச்சு, பாஜக கூட்டணி தான். ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோவே காட்டாமல் பிஜேபியோடைய சிம்பிளை காட்டாமல் தான் நாங்கள் ஓட்டை கேட்டாங்க. இல்லை சார், ஒரு அதாவது எங்கேயோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கிறத வச்சு அதை வச்சு விதியை நம்ம இல்லை பல இடங்களில் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட சண்டை போட்ட கணவன் மணி மட்டும் பிரச்சாரத்துக்கே போனாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம், இவர் பிரச்சாரத்துக்கு அவர் பண்ணார், அவர் பிரச்சாரம், அது ஒரு ஒட்டாத கூட்டணி தான். இப்போ உதாரணத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க, 2026 பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணியோட தான் கூட்டணி நிற்க போறாங்க. அதிமுக இன்னொரு பிளவு ஏற்படும். எப்படி பிளவு ஏற்படும்? பாஜக கூட்டணி ஏற்காத ஒரு கூட்டமும் அங்க இருக்கு. அந்த நிர்வாகிகள் பூரா மொத்தமா வெளியேறுவாங்க. இப்போ 2 தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக 2 தேசிய கட்சியில் இங்கே இருக்கிற திராவிட கட்சி ஏதாவது ஒரு கட்சியோட இணைஞ்சு பயணிக்கிறது தான் கடந்த காலத்தில் இருக்க ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. அப்படி உடச்சி வரும்பொழுது அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறத கடந்த காலத்தில் ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம். அப்போ அப்படி இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஏடிஎம்கேக்கு வேறு வழி இல்லை. ஒரே நேரத்தில் வந்து பாஜக பகச்சிக்க முடியாது, திமுகவும் பகச்சிக்க முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் போயிடணும் அப்படின்ற இடத்துல வரும்போது அப்போ அவங்களோட போகிறாங்க அப்படின்னும் போது அது வந்து தவறான முடிவுன்னு எப்படி பார்க்க முடியும்னு நான் கேட்குறேன்.
அதாவது பாஜகவோட அதிமுக போகிறதுக்கு அது எப்படி தவறான முடிவுன்னு பார்க்க முடியும்? மக்கள் வாக்களிக்க தானே செய்வாங்க. அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய எந்த முடிவும் தவறு. அரசியலில் வந்து சரி தவறே கிடையாது. ஓகே, வெற்றி தான் சரி, தோல்வியை வந்து நம்ம அந்த ஃபார்முலா தான் அரசியல். பட் இந்த அப்படித்தான் போக முடியும்னா விருப்பப்பட்டு போகிறாங்களா, கொள்கை ரீதியாக போகிறாங்களா? இப்போ இந்தியா கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்குது, மற்ற வேலுமணன் போன்றவர்கள் கூட்டணி இருக்காங்க. 2019 கூட்டணி தொடருது. இந்த கூட்டணி வந்து ஒரே கொள்கையில் ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் சேர்ந்த கூட்டணி. அதிமுகவும் பாஜக எதிர்க்குது. ஆனால் நீங்கள் வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க. நேற்று வரைக்கும் ஜெயக்குமார் முதற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி வந்து வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணி தானே அது. இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? இல்லை, நிர்வாகிகள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இந்திய கூட்டணி 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு மக்களை போய் சந்திக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி கட்டாயம் உருவாயிருக்கும். எவ்வளோ விலைவாசி உயர்வு, எவ்வளோ பிரச்சனைலாம் மக்கள் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொரு முறை டிஎம்கே எலெக்ஷன் ஒரு 5 வருஷம் ஆட்சியில் முடிச்சுட்டு போய் எலெக்ஷன் சந்திக்கும் போது அவங்க ரிசல்ட் எப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஏடிஎம்கேக்கு மட்டும் அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வந்திருக்கு தவிர டிஎம்கே அன்எக்ஸ்பெக்டாக வரல இது வரையும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கூட்டணி இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து ஆட்சியில் இருந்துட்டு போய் எலெக்ஷன் சந்திக்கும் போது 26 சந்திக்கும் போது அந்த பக்கம் பாஜக கூட இணைஞ்சிருக்க அதிமுகக்கு அது ஒரு ப்ளஸ் தானே. அது அவங்களோட 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே. அது போன 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, இந்த 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டாலினுடைய ஆட்சி, இரண்டையும் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அந்த ஆட்சி என்ன நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள், பொள்ளாச்சி மாதிரியான விஷயங்கள், தூத்துக்குடியில் நடந்த விஷயமா இருக்கட்டும், சிஏக்கு ஆதரவு கொடுத்த விஷயமா இருக்கட்டும், மத்திய அரசுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு வாக்களித்த விஷயமா இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம் இல்லாத ஒரு அரசாங்கமாக 4 வருஷம் நடந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு யார் நடத்துகிறாங்கன்னு தமிழ்நாட்டில் தெரியுமே சார். அது வந்து அவ்வளோ மோசமான ஆட்சி கிடையாது சார். 77 எம்எல்ஏக்கள் மக்கள் கொடுத்துருக்காங்க சார். வலிமையான எதிர்க்கட்சி உட்காந்துருக்காங்க சார். அவங்க கொடுத்துருக்காங்க. பாஜக கூட வச்சுக்கிட்டே சொல்கிறேன் நான். நீங்கள் எந்த மோடியும் பாஜக விமர்சனம் பண்ணுறீங்களோ ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் அந்த தேர்தலில் என்னென்ன வழிமுறைகளை செஞ்சாங்களோ எல்லாருக்கும் தெரியும் சார். உடனே இது அதை ஜெயிச்சாவே தவறாக சொல்லலாம். பண விஷயங்கள் இப்போ திமுக வாக்களிக்கிறது வந்து மக்கள் நேர்மையாக வாக்களிச்சாங்க. அதிமுக கோல பாஜக வாக்களிச்சா உடனே அந்த இவிஎம் சொல்லல. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப அந்த தேர்தலில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இறங்கி வலிச்சுவாங்க. எல்லா வகையிலும் அவங்க உதவியாக இருக்கும். எந்த ஆளுங்கட்சி திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், ஓகே, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப அந்த கட்சி தேர்தலை சந்திக்கிற பொழுது மக்கள் பற்றிய ஒரு பெரிய அதிருப்தி இல்லாத பட்சத்தில் அந்த அந்த பெரிய அதிருப்தி இப்போ 96 நடந்த ஒரு அதிருப்தி மாதிரி 2021 பெருசாக வரல. 96 நடந்த மாதிரியான பெருசாக விஷயங்கள்ல 2 வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு அந்த காலகட்டம். அப்படிங்கும் போது இவர்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த எதிர்ப்பை வந்து அவங்க வந்து பெருசாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதிமுக. கொரோனா காலங்கள் மற்ற விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து வேற பக்கம் டைவர்ட் பண்ணுறாங்க. எந்த ஆட்சி இருந்தாலுமே அந்த ஆட்சி தேர்தலை சந்திக்கிற பொழுது அதிகாரிகள் கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து மத்திய அரசு வேற சப்போர்ட்டாக இருக்குது, அதிகாரிகள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதை பயன்படுத்திட்டு அவங்க தேர்தல் நின்றாங்க. 70 சீட் வாங்கியிருக்கு. அதிமுக நம்ம குறைச்சிலாம் மதிப்பிட முடியாது. அந்த கட்சி ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி, அதுக்கு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. 70 சீட் வர்றதுங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அதிமுகவும் பாஜக ஒன்றும் கிடையாது. அதிமுக யாரும் பாஜக கம்பேர் பண்ண அதிமுக வாக்கு வங்கி இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. அதிமுகவுக்கு இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு, அதை வந்து எங்க இல்லைன்னு சொல்லலையே. சரி, ரைட், ஓகே சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் கேட்ட மாதிரி கேள்வி பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து இப்போ கமலோட அரசியல் வருகை, ரஜினியோட அரசியல் வருகை, அப்புறம் பேக் அடிச்சது, இப்போ விஜயோட அரசியல் வருகை, இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பாஜக இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதோட முயற்சி தான் இதெல்லாம் அவ்வளோவும் சொல்லிட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இங்கே ஆல்ரெடி ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடிய சீமான் போன்ற நபர்கள் எல்லாமே கூட அவங்களையும் பாஜக இயக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கப்படுது. அதே மாதிரி வந்து பெரியார் அப்படிங்கிறது இன்னும் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு டஃப்பாக தான் இருக்காங்களா? இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக எப்படி பார்க்குறீங்க? ஓவரால் சப்ஜெக்ட் பார்த்தா ஒரு கட்சி, தேசிய கட்சி, அவருடைய குறிக்கோள் வந்து அகண்ட பாரதம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கணும், எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், நாங்கள் தான், எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிறதா அவங்களுடைய கோட்பாடு, சித்தாந்தம். அது தமிழ்நாடு அவங்களுக்கு ரொம்ப சிக்கல். தமிழ்நாடு, கேரளா போன்ற விஷயங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவில் மாநில தலைவர்களை மாற்றுறாங்க. இந்த மாதிரி மீட்டிங் சீட்டிங் போடுறாங்க. ஒரு பெரிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியை கூட்டணிக்கு வைக்கிறாங்க. எப்படி அவங்க வந்து முயற்சிகள் பண்ணாலும் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கட்சி வந்து முயற்சி எடுக்கும். இந்த பாஜகவினுடைய முயற்சியை பார்த்து மற்ற கட்சிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ரெயின் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அரசியல் கட்சினா எக்ஸ்ட்ரீமாக என்ன வேண்டாலும் போனோம், கொன்றால் பாவம் தின்னால் போச்சுங்கிற கான்செப்ட் தான் அவங்க. என்ன வேணாலும் செய், நமக்கு தேவை வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் தான் அவங்க எல்லா மாநிலத்தையும் அணுவாங்க. அந்த மாதிரியான முயற்சிகள் எந்தெந்த வழியில் ஒரு சிறு ஆளாக இருந்தால் கூட அதை ஒரு முயற்சி பண்ணி இங்கே பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்தை வச்சு ஆன்மீக அரசியல் ஒன்று எடுத்த முயற்சி பண்ணாங்க. அப்புறம் வந்து மையம்னு ஒரு அரசியல் முயற்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து இப்போ தேசியம் திராவிடம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரசியலை
இறக்கியிருக்கிறாங்க, ஒரு பக்கம் தமிழ் தேசியம் மாதிரி எந்தெந்த வழிகள் இருக்கோ அந்தந்த வழிகள்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அது அவருடைய ஆசை, விருப்பம், அதுக்காக முயற்சி நடக்குது. தமிழ்நாட்டில் நிறைவேறுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி, சந்தேகம் தான். ரைட் சார். இப்போ நான் இங்கே ரெண்டு விஷயம் ஓப்பனாகவே நான் கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் தான் அதான் அந்த கருத்தாக சொல்கிறீங்க. சீமானோட அரசியலும் விஜயோட அரசியலும் என்ன பின்னாடி என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறேன். சரி, 2 அரசியல் எடுத்துப்போமே. ஒன்று வந்து தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல், சீமான் அதாவது பெரியார் எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய நாம் தமிழர் போன்ற அரசியல் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பெரியாரையும் கையில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல். இந்த 2 அரசியல் எப்படி வந்து பாஜக இயக்குது? ரெண்டுமே வெவ்வேறு அரசியல். இந்த ரெண்டுத்தையுமே எப்படி வந்து அவங்க ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க? எப்படி நீங்கள் அதை ஏற்கனவே சொன்னது தான். ஆன்மீக அரசியல்னு பார்த்தாங்க, அது எடுபடலை. மைய அரசியல்னு பார்த்தாங்க, எடுபடலை. தமிழ் தேசிய அரசியல்னு அதை வச்சு பார்த்தாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்க முடியல. அப்போ திராவிட அரசியலுங்கிறது இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 கட்சி மாறி 50 வருஷம் இருந்திருக்கு. இந்த கட்சியினுடைய இந்த சித்தாந்தம் வந்து கையில் இருக்குது. அப்போ அந்த திராவிட அரசியலும் 2.0 ஒருத்தர் இறக்குவோம் அப்படின்னு இறக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. பெரியாரை பற்றி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் பாஜக தவிர கண்டனம் தெரிவிச்சிருச்சு. விஜய் என்னுடைய கொள்கை தலைவர் மாதிரி இது வரைக்கும் என்ன பேசியிருக்கிறாரு? அவர் வந்து ஊதவே வேணா நீ யாரும் தெரிஞ்சு போச்சுங்கிற கதையாக தான் நான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் பேசலை. விஜய் உன்னுடைய கொள்கை தலைவரை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அது தப்புன்னு அகில இந்திய ஊடகங்களே, இன்டர்நேஷனல் லெவல் ஊடகங்களே எடுத்து போட்டாங்க. தப்பான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது தண்டிக்கக்கூடியது ஊடகங்கள் எடுத்து போடுறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள் எடுத்து போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கண்டிக்குது. நான் தான் வந்து பெரியாருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவன், எங்களுடைய கருத்தியல் ஆசான், கொள்கை தலைவர் அப்படின்னு பேசின விஜய் இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காரு? அப்போ விஜய் வந்து விஜயினுடைய அரசியல் என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. பெரியாரை தூக்கி பேசினா பெரியாரை ஒரு லேபிளாக மட்டும் பயன்படுத்தணும்னு நினைச்சார். உண்மையிலேயே பெரியாருடைய சித்தாந்தங்களை அவருக்கு உள்வாங்கியோ அவர் ஆக்கப்பூர்வமாக உணர்வுபூர்வமாலாம் பேசுகிறார். பெரியாரே ஒரு லேபிளாக பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. அது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு விஜயினுடைய அரசியல். சீமானுடைய அரசியல் என்னங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தான். நம்ம பேச வேண்டாம், நிறையா பேசிட்டாங்க. அப்படிங்கும்போது எந்தெந்த வழியில் ஒரு முயற்சிகள் பண்ணுறாங்களோ முயற்சியை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் ரொம்ப ஒரு அரசியலை நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதனால் அவர்கள் வந்து இன்னும் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லா வழியும் அவர்கள் கையில் எடுப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக மதவாத அரசியல் இந்தியாவுடைய மைய அரசியலாக மாறிடுச்சு. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நகர்ந்துருச்சுங்க. அதை கவனிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து அதை வந்து தன்னை வந்து அப்படியே அதை உள்வாங்கி அதை காலி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. எக்ஸப்ட் வந்து தமிழ்நாடு நம்ம பார்க்குறோம். கேரளாவில் கூட வந்து அவங்க என்ட்ராகிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து அவங்களால என்ட்ராக முடியல. ஓகே, இதனுடைய கடைசி தடுப்பாக திமுக தேர்தலில் எலக்ட்ரல் பார்ட்டி திமுக இருக்குங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். டைரெக்டாக அவங்களோட அரசியல் சித்தாந்தம் எதிரான சித்தாந்தத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்திய அளவில் வேறு எந்த கட்சிக்கிட்டே அந்த பாலிசி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக அதை அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லைங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த திமுக அரசியல் தான் இதுதான் வந்து இந்த மதவாத அரசினுடைய கடைசி தடுப்பு அரணாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இந்த கடைசி தடுப்பு அரண்ங்கிறது எப்போனா இடிஞ்சு விழுந்துற இடத்துல தான் இன்றைக்கி இருக்கா, இல்லை அது வலிமையாக இருக்கா? நீங்கள் அதை எப்படி பார்க்கல? மதவாத அரசியல் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா சரிந்திருக்கு. இவர்களே இந்த முறை வந்து தேர்தலுடைய நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத பேசி தான் அரசியல் பண்ணாங்க, வெறுப்பு அரசியல் தான் பேசினாங்க. பட் அவர்கள் பெருசாக கை கொடுக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இப்போ வளர்ச்சி அரசியல் நோக்கி போயிட்டாங்க. இப்போ டெல்லி தேர்தல் என்ன பண்ணுறாரு? 1000 வீடு கட்டியிருக்கோம், 10,000 இது பண்ணியிருக்கோம், வளர்ச்சி தான் பேசுகிறாரு. அங்கே வெறுப்பு மதவாதம் பற்றி பேசவே இல்லையே. மதவாதம்ங்கிற பேசி அவர்கள் வந்து அதை வந்து இழந்துக்கிட்டு இருக்காங்க, செல்வாக்குகளை இழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களே மதவாத பேச்சு அரசியலை வந்து கைவிட்ட போகிறாங்க. கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல், வளர்ச்சி அரசியல்ங்கிற ஒரு போர்வையில் வருவாங்க. இப்போ அவர்களே இறங்கிட்டாங்க. அப்படிங்கும் போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி மாறுவாங்க? அவர் அடிப்படை சித்தாந்தம் திமுக தானா? இல்லை, அடிப்படை சித்தாந்தம் திமுக தான். ஆனால் இப்போ ஒரு மதவாத சக்தி வந்து எப்படி உள்ளே வருதுன்னா, அவங்க வரத்துக்குன்னு புதுசாக கிரவுண்ட் எதுவும் உருவாகிறதில்ல. ஆல்ரெடி அங்கே இருக்கிறது அவங்க கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தவறுகள் மூலமாக தான், அது நீர்த்து போகிறது மூலமாக தான் அவங்க உள்ளே வராங்க. இதுதான் தேசிய அரசியலையும் பார்த்தோம், மாநில அரசியலையும் இப்படி தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்குது. திமுக செய்யக்கூடிய தவறுகள், அவங்களோட நிர்வாக ரீதியாக அவங்க செய்யக்கூடிய ஊழல் போன்ற விஷயங்களோ அல்லது குடும்ப அரசியல் போன்ற விஷயங்களோ, இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் திமுக பின்பற்றக்கூடிய அந்த சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தை அதுவே காலி பண்ணக்கூடிய இடத்துக்கு, அதாவது அது காலி பண்ணுறதுனா அவங்களோட சித்தாந்தத்தை நீர்த்து போய்ட்டு அந்த இடத்துல மதவாத அரசியல் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உருவாக்குதுங்கிறதான் நம்ம இந்தியாவில் மற்ற மாநில அரசியல் கவனிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் அந்த மாதிரினா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ங்கிறது இன்றைக்கி எல்லா கட்சியிலும் சர்வசாரம் போச்சு. அது எக்ஸ்பிரியான ஒரு டெம்ப்ளேட். ஊழல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பாஜக செய்யாத ஊழல் கிடையாது. அதுவும் இன்றைக்கி வந்து பெருசாக பேசும் பொருள் ஆகலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்புகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கா? நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரேன், நான் சாமானிய மக்கள் சொல்கிறேன் 5 வருஷம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த 5 வருஷம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிறாங்க. நிர்வாகிகள் சொல்ல, கட்சிக்காரர்கள் சொல்ல, ஆதரவாளர்கள் சொல்ல, காமனாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னுடைய அன்றாட வேலைகள் வந்து பிரச்சனையாக இருக்கா, பிரச்சனைலாம் போதா, ஓகே,
இப்போ நம்ம வடநாடுகள் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரியோ, மணிப்பூர் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரியோ, தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கடந்த 3-4 ஆளுகத்தில் ஸ்பெஷல் ஜாதி ரீதியான சண்டையோ, மத ரீதியான சண்டையோ, இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இல்லை. எனக்கு என்னுடைய அன்றாட தேவைகள் பிரச்சனைலாம் போதா, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் பாஜக வந்தால் இங்கே என்ன செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பாஜக இங்கே வந்துடவே கூடாது, வந்தால் வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் தமிழ்நாட்டில் நடக்கும், நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்களுக்கு கூட அது புரியும். அப்படிங்கும் போது இங்கே இன்னொரு ஆப்ஷனுங்கிறது நேரடியாக அதிமுக இன்னைக்கு வந்து வலு இல்லாமல் இருக்குது. அதிமுக வந்து ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் இருக்குது. அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி கூட்டணியில் மறைமுகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதனால திமுக கட்சிக்கு திமுகவுக்கும் அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தடையாக இருக்குது. ஒரு விரிவான உரையாடல், மிக்க நன்றி.